வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழ் ஃபேக்டரி சேனல்ல இருந்து கருப்பு மலையின் ரத்த சரித்திரம் எபிசோட் 2. இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்த்தாச்சு. ஒரிஜினல் ஸ்டோரி தான். அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்லேயே ஒரு ஏஐ வீடியோஸ் அண்ட் இமேஜஸ்லாம் பின்னாடி போட்டு அவர் வாய்ஸில் செம்ம ஒரு ஹாரர் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு தமிழில். நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னுமே அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து தான் இன்னுமே நிறையா கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இனிமேல் தான் இன்னுமே நிறைய ஹாரர் எலமெண்ட்ஸ் எல்லாம் பயமுறுத்துற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் ரியாக்ட் பண்ணது பார்க்கணும், அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. தினமும் மரணம், ஆவியின் ரகசிய பெட்டி, தேடும் வாலிபன். ஸோ அதான் இந்த எபிசோடோட சில ஒரு ரீகேப் மாதிரி சொல்லணும்னா, ஸோ இதுலேயே இந்த வீடியோலேயே வருமா என்னன்னு தெரில, நானே சொல்லிடுறேன். இருந்தாலும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கோட்டை இருந்திருக்கு. அதில் ஒரு ராஜா இருந்திருப்பார். அதில் நிறைய 1,00,000 பெண்களுக்கு மேலே பலி கொடுத்துருப்பார், எரிச்சிருப்பார் உயிரோட. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் இந்த பொண்ணையும் எரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஒரு தீரா பகையில் ஒரு கோவத்திலே இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஆவி மட்டும் அந்த கோட்டையிலே சுற்றிட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் உள்ள கிராமம் மஞ்சங்காடுன்னு ஏதோ சொன்னார்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் வரட்டங்க. மஞ்சங்காடு தான் நினைக்கிறேன். இந்த உள்ள கிராமத்தில் ஸோ அந்த கதையெல்லாம் தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே ஒருத்தர் வராரு. அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எல்லாமே சயின்டிஃபிக்காக உண்மையாக பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடக்கூடிய ஆள். ஆவி அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். ஸோ அந்த மாதிரி கோட்டைகளை போய் மாட்டிக்கிறாரு. இந்த ஆவியுமே பிடிச்சிக்குது. இவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டுறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுறாங்க. கையில் வந்து ஒரு டேட்டு மாதிரி குத்துற காட்ட மாட்டாங்க. ஒரு டேட்டு மாதிரி இருக்கும், பார்க்க ஒரு பிளாக் கலரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும். என்ன ஒப்பந்தம்னா, ஒன்று நான் சொல்கிறத செய்யணும். ஏன்னா அவங்க பழிவாங்கன்னு நினைக்கிற அந்த ராஜா அவர் வந்து அவரோட ரத்தம் வந்து இன்னும் சிந்தலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. ஸோ அதை பண்ணணும், நான் சொல்கிறத செய்யணும், அப்படி இல்லாட்டி இந்த கிராமமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்தை பண்ண போகிறாரா இல்லையா அப்படின்றதான் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வரும். எபிசோட் 3 கூட இருக்குது. ஸோ நான் குட்டியாக ஒரு ரீகேப் கூட கொடுத்துருக்கேன். இதிலே வரும் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறவங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கதை சுருக்க மாதிரி சொல்கிறேன். இதுபடி பரிதாபங்கள் வீடியோஸ் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் வருதா இல்லை அந்த வீடியோ நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுறேன்னு தெரில. ஸோ அந்த கதை சுருக்க மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். தமிழ்வாணி அப்படின்றவங்க ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஓகேவா. அவங்கள வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி. அதுவும் யார் கூப்பிட்டுருக்காங்க பாருங்க, ஓகேவா. அதை கிரிட்டிசைஸ் பண்ணி மிஸ்டேக்காக ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோவை காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ அதை மறுபடியும் என்ன பெரிய பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேப்டன் கேகே அப்படின்னு அவருக்கு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து பேசியிருப்பாரு, ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருப்பாரு. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து தூக்கிட்டாங்க, யூடியூப் நம்பி மட்டும் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்பாரு. அது நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா யூடியூப் நம்பி மட்டும்தான் அவர் இருக்கார் அப்படின்றது நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வாழ்வாதாரமே பெருசு, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப வருத்தத்தோடு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் A2Dல அதே கான்டெக்ட்டில் அதே விஷயத்தை பற்றி அனல் பறக்க பேசியிருப்பாரு நந்தா பிசி டாக். ஸோ அந்த 2 வீடியோஸுமே செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் இப்போ போயிட்டு இருக்க இஷ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும். அது இன்னுமே நல்லா புரியும். நான் 2 வீடியோஸுமே ஆஃப்லைனில் பார்த்தேன், அதனால் ரியாக்ட் பண்ண முடியல என்னால். தரமான வீடியோவாக இருக்கும் 2 வீடியோவும். தரமான எதை சொல்கிறேன்னா A2Dயோட வீடியோ அந்த செம்மையாக பண்ணியிருப்பார். கிழிச்சு தொங்க விட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன, அது எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ பேரை யூஸ் பண்ணி பேசிட்டாங்களாம். அதுக்காக காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றதை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வச்சு செஞ்சுருப்பாரு. அதெல்லாம் பார்க்க வேண்டிய வீடியோ, தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நானும் ஆடியன்ஸ் தானே அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இனிமேல் அடுத்தடுத்த இது பண்ணால் தான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதே நிற்கும், இல்லாட்டி அப்படியே போயிடும். ஸோ அதான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இருக்கணும்னா இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறவங்கள வச்சு செஞ்சால் தான் உண்டு. ஸோ அதான் அந்த 2 வீடியோஸுமே செக் பண்ணிங்கன்னா இன்னுமே அந்த கான்டெக்ட் என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதுக்கு அகைன்ஸ்டாக என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், நம்ம எதுவுமே பேச முடியாது அப்படின்ற மாதிரி வாய்ப்பூட்டு சட்டத்துக்குள்ளே போயிடுவோம் போல், அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுவோம். ஸோ அதை ஒழிக்கணும், அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் A2D ஒரு வீடியோ பண்ணிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அவ்வளோ கதை சுருக்கம். இப்போ நம்ம தமிழ் ஃபேக்டரி சேனலில் கருப்பு மலையின் ரத்த சரித்திரம் எபிசோட் 2 பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு சேர்ந்து நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. UPI கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோ குழப்பலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இது கருப்பு மலையின் ரத்த சரித்திரம் பாகம் 2 அத்தியாயம் 3 அரண்மனை தேவியின் ரகசியம். சந்திரன் கையில் தெரிந்த அந்த கருப்பு சின்னம் நச்சு பாம்பு கடித்த சாயம் போல கருத்து கொண்டே போனது. அவன் எவ்வளவு கழுவினாலும் அது மறையவே இல்லை. இது ஒப்பந்தத்தின் அடையாளம்
என்று பொன்னம்மாள் சொன்னாள். அவ உன்னை விட மாட்டா. நீ எங்க போனாலும் இந்த சின்னம் உன்னுடைய உயிரை கட்டி போடும். விக்ரம் கோபமாக சொன்னான். இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஏதாச்சும் விஷக்கடியா இருக்கலாம். சென்னைக்கு போனா எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. ஆனால் பொன்னம்மாள் கடுமையாக இதற்கு மறுமொழி கூறினாள். நீ உலகத்தோட எந்த மூளைக்கு வேணும்னாலும் போ, யாராலையும் இதை சரி பண்ண முடியாது. ஏன்னா இது மாந்திரீகம். அந்த பெண் உயிரோடு இருக்கும்போதே எரிக்கப்பட்டவ. மரணத்துக்கு பிறகு அவ ஆவி இன்னும் பல மடங்கு பலமாகிடுச்சு. சந்திரன் தான் இப்ப நமக்கு முக்கியம். அவனால தான் இந்த சாபம் ஒரு முடிவை நெருங்கும். இல்லைன்னா கிராமம் மொத்தமும் அழியும். பாட்டி, இதை எங்க இருந்து தொடங்குறது? இதை என்னால எப்படி முடிக்க முடியும்? பொன்னம்மாள், இதற்கு தெளிவ அவளே உனக்கு கொடுப்பா. அன்று இரவு சந்திரனுக்கு மீண்டும் கனவு வந்தது. அந்த கனவு காட்சியெல்லாம் சந்திரன் நேராக அங்கு இருந்து பார்த்தது போல இருந்தது. அவன் முன்னால் அந்த கோட்டையின் மண்டபம். ஆயிரக்கணக்கான பெண்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர். அரசன் கூர்மையான வாளை கையில் பிடித்து சிரித்து கொண்டிருந்தான். கை கால்களெல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பல பெண்கள் அங்கு கிடந்தனர். அவர்களது கண்ணீரும் கூச்சலும் வானை தாண்டி பயணம் செய்தது. மண்டபத்தின் அருகே ஒரு மாபெரும் நெருப்பு அகழி. அவள் அரண்மனை தேவி. கண்ணீர் மல்க அவனை நிறுத்த சொன்னாள். தயவு செய்து நிறுத்து. இவர்கள் குற்றமற்றவர்கள். நீ இவர்கள் உயிரை எடுத்தால் உன் குலமே நாசமாகும். ஆனால் அரசன் கேட்கவில்லை. என் மஞ்சத்தின் அடிமை நீ. எனக்கே சாபமா? இங்கு நான் வைத்ததே சட்டம். நீயும் இவர்களோடு சேர்ந்து மடிவாய் என்றவன் சங்கிலியோடு பிணைக்கப்பட்டிருந்த அனைத்து பெண்களையும் பார்வையிட்டு விட்டு ஒரு அரக்க சிரிப்பை சிரித்தான். நெருப்பு அகழிக்குள் ஒவ்வொரு பெண்களாய் பிடித்து தள்ளினான் அந்த கொடூர அரசன். உடல்கள் கருகும் வாடை பெண்களின் கூக்குரலோடு இணைந்து நாடெங்கும் பரவியது. 99,999 பெண்கள் நெருப்பு அகழிக்குள் தள்ளப்பட்ட பிறகு கடைசியாக அரண்மனை தேவி அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து தரையில் விழுந்து கிடந்தாள். காவலாளிகள் அவளை தூக்கி கொண்டு வந்து அகழிக்கு அருகே நிறுத்தினர். அரசன் குனிந்திருந்த அவள் தலையை தன் வாளால் உயர்த்தினான். கண்ணீர் தீர்ந்து போன அவள் கண்கள் காய்ந்து கிடந்தது. அரசன் கேட்டான், கடைசி ஆசை ஏதேனும் உண்டா? தீராவலி கோபமாய் மாற அரண்மனை தேவி மெல்ல வாய் திறந்தாள். நான் எறிந்தாலும் என் உயிர் மண்ணில் கரையாது. என்னை சிதைத்த ரத்தமெல்லாம் மண்ணோடு கலக்கும் வரை என் ஆவிதான் இந்த மலைக்கு சங்கிலி. இது என் சாபம். இப்படி கூறிய அரண்மனை தேவி அரசனை பார்த்து கொண்டே அவளாகவே அந்த அகழிக்குள் குதித்து பொசுங்கி சாம்பலானாள். அரண்மனை தேவியின் கோரிக்கை. கனவிலிருந்து சந்திரன் கண் விழித்ததும் திடுக்கிட்டான். அரண்மனை தேவி அவன் முன் நின்று கொண்டிருந்தாள். வெண்மையான உடையில் கருப்பு புகை போல கேசம் பரவியிருந்தது. கண்களில் நிற்காத ரத்தம். சந்திரா, என் சாபம் முடிக்க ஒரே வழிதான் உண்டு. என்னை எரித்தவர்களின் வம்சத்து ரத்தம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. அவர்களுடைய உயிர்தான் எனக்கு வேண்டியது. அதை நீதான் கொடுக்க வேண்டும். சந்திரன் அதிர்ச்சியடைந்தான். என நான் கொலை செய்யணுமா? அவள் மெதுவாக சிரித்தாள். இது உன் தேர்வு இல்லை, முடிவு நான் மட்டுமே எடுப்பேன். நீ மறுத்தால் இந்த கிராமத்திலேயே முதலாவது உயிர் நாளை போகும் என்று கூறியவள் அடுத்த கணமே மறைந்து போனாள்.
அடுத்த நாள் காலை கிராமத்தில் பரபரப்பு. ஒரு குடும்பம் முழுக்க இரத்தம் குடிக்கப்பட்டது. உடலில் எலும்பு மட்டும் மிஞ்சியிருக்க அந்த குடும்பம் மொத்தமும் சடலமாய் கிடந்தது. பொன்னம்மாள் முகத்தை மூடி அழுதாள். தொடங்கிட்டா, இப்போ ஒவ்வொரு நாளும் உயிர்கள் போகும் போகும். சந்திரா, நீ அவளுக்கு பலி கொடுத்தா மட்டும்தான் இந்த சாபம் அடங்கும். அத்தனை பெண்களுக்கு லைஃப் வேணும் அப்படின்னு நினைச்ச அந்த ஆவி சந்திரன் கலங்கியே போய்விட்டான். அவனால் இப்பொழுது ஒரு குடும்பமே உயிரோடு இல்லை. ஆனா இதை நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஒரு சக மனுஷனை எப்படி கொல்றது? ஐயோ, இந்த சாபத்திலிருந்து நான் எப்படிதான் வெளியே வர போறேன்? விக்ரம் அவன் தோள்களில் மெல்ல கை வைத்தான். சந்திரா, மனசை விட்டுறாத. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்டா. ஆனா நாம் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா நாளைக்கு விடியலை பார்க்க நாமளே உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இப்போ கதையுடைய மைய புள்ளிய நாம நெருங்கிட்டோம். இந்த தருணத்துல சந்திரனுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று கொலை செய்யணும், இல்லைனா கிராமத்தை காவு கொடுத்துட்டு அரண்மனை தேவியின் ஆவியால கொல்லப்படணும். சந்திரன் என்ன முடிவெடுப்பான்? அத்தியாயம் 4, இருளின் ஒப்பந்தம். சந்திரனால் பகலில் நடமாட முடியவில்லை, இரவில் தூங்க முடியவில்லை. அந்த ஆவியின் குரல் அவன் காதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. ரத்தம் வேண்டும், ரத்தம் வேண்டும், அது முன்னோடு கலக்க வேண்டும். ரத்தாறு ஓடும் போது சாபம் நீங்கும் இல்லையே, சர்வநாசம். அவன் எதுவும் செய்யாமல் இருந்தால் தினமும் ஒரு குடும்பம் அழியும். ஆனால் அவன் கொலை செய்தால் அவன் கையில் அழியாத இரத்தக்கரை. இப்படி பல எண்ண ஓட்டங்களில் சந்திரன் ஆழ்ந்திருக்க திடீரென்று அவன் மனதில் ஒரு பிம்பம் தோன்றியது. அந்த பிம்பம் முதலில் அந்த அரண்மனைக்கு சந்திரன் சென்றபோது அவன் கண்களால் கண்டது. அரண்மனை தேவியின் ஆவிக்கு பயந்து சந்திரன் அந்த அறைக்குள் போய் கதவை தாழிட்டு கொண்ட போது சுவரில் எழுதப்பட்டிருந்த அந்த இரத்த எழுத்துக்களோடு வேறு ஒரு விடயத்தையும் அங்கு அவன் கண்டான். அவன் சுவரை உற்று நோக்கும் போது அந்த எழுத்துக்கள் மறைந்த பின்னும் வேறு ஒரு விடயம் அந்த சுவரில் இருந்தது. பாழடைந்து போன அந்த சுவரில் ஒரு பழங்கால ஓவியம். அந்த ஓவியத்தில் அரண்மனை தேவி அமர்ந்திருந்தார். தேவியின் முகம் முற்றிலுமாக சிதைந்து போயிருந்தது. ஆனால் தேவிக்கு அருகே பின்னிருந்து ஒரு உருவம் அவளை கட்டி பிடித்தபடி அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. அந்த உருவத்தின் முகம் மட்டும் அந்த சுவரில் தெளிவாக தெரிந்தது. அந்த சுவரில் இருந்த முகம், அந்த உருவம் அரசனுடையது அல்ல. சந்திரன் மஞ்சங்காடு கிராமத்திற்கு வருவதற்கு முன்பே ப்ரீ ரிசர்ச் எனப்படும் ஒரு முன்னோட்ட ஆராய்ச்சி செய்திருந்தான். அதில் மஞ்சங்காடு கிராமத்திலிருந்து ஒரு 40 மைல்கள் தொலைவில் ஒரு பள்ளிப்படை கோவிலில் அரசனின் சுவர் ஓவியத்தை அவன் கண்டிருந்தான். அந்த ஓவியத்தில் அரசனுக்கு ஒரு பக்க கண் முற்றிலுமாக இல்லை. மேலும் அந்த கண்ணிமைக்கு கீழே ஒரு பெரிய வெட்டுக்காயம். இது சந்திரனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. ஆனால் அரண்மனையில் சுவர் ஓவியத்தில் அரண்மனை தேவியுடன் அமர்ந்திருந்த அந்த உருவம் இதற்கு பல விதத்தில் நேர்மாறாக இருந்தது. அந்த உருவத்திற்கு 2 கண்களும் சரியாக இருந்தது. முகத்தில் எந்த வெட்டுக்காயமும் இல்லை. அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த விடயத்தை சந்திரன் கவனிக்க தவறவில்லை. திடீரென்று அவன் மனதில் இந்த பிம்பம் தோன்றியதற்கான காரணம் சந்திரனுக்கு விளங்கவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய குழப்பம். அரசன் அல்லாத ஒருத்தன் அரண்மனை தேவியுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கும் ஒருத்தன், அவன் யார்? அடுத்த நாள் காலை சந்திரன் பொன்னம்மாளிடம் கேட்டான். பாட்டி,
அந்த அரண்மனைக்கு போயிருந்தப்போ அரண்மனை தேவி கூட வேற ஒருத்தன் நெருக்கமா இருக்கிற ஓவியத்தை நான் பார்த்தேன். அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? பொன்னம்மாள் ஆழ்ந்த மூச்சு விட்டாள். அந்த அரசன் மார்த்தாண்ட பூபதி ஒரு அரக்கன். அரசி அரண்மனை தேவி மகத நாட்டோட ஒரே இளவரசி. மகத நாட்டை போரில் வென்ற மார்த்தாண்ட மகத நாட்டு மக்களோட தலையில கத்திய வச்சு இளவரசிய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கினான். தன் மக்களை காக்க தன்னையே கொடுத்தா அரண்மனை தேவி. இந்த அரண்மனை தேவிக்கு முன்கூட்டியே ஒரு காதலனும் இருந்தான். அவனை தான் நீ அந்த ஓவியத்துல பார்த்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சந்திரன் குழப்பமடைந்தான். அவங்க காதலிச்சாங்களா? அவனுடைய ஓவியம் எப்படி அரண்மனைக்குள்ள வந்துச்சு? யாருக்கும் தெரியாது. சின்ன வயசா இருக்கும்போது என் பாட்டி எனக்கு சொல்லி இருக்கா, அந்த அரண்மனைக்கு கீழே ஒரு ரகசிய சுரங்க பாதை இருக்கான். அரண்மனை தேவி தான் அந்த பாதையை அரசனுக்கு தெரியாம அரசி பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். அங்க போனா உனக்கு தேவையானது ஏதாச்சும் கிடைக்கலாம். ஆனா நினைவுல வச்சுக்கோ, அந்த சுரங்க பாதை இந்த கிராமத்தோட எல்லையில் இருக்கிற நதி ஓரத்திலிருந்து தொடங்கும். அது நேரா மலைக்கு மேல அரண்மனையோட நிலவரைக்குள்ள போய் முடியும். கிட்டத்தட்ட 1000 வருஷமா அந்த குகை பாதையை யாருமே பயன்படுத்தல. அதுக்குள்ள அரசியை தவிர யாரும் போனதும் இல்லை. அங்க என்ன இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது. கவனமா போ. இரண்டாம் சந்திப்பு. ஒப்பந்தம். மறுபடியும் அமானுஷத்தை தேடி போறதா? அங்க போனா உயிரோட திரும்ப வருவோமா? சந்திரன் பீதி கலந்த குழப்பத்தோடு ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்க, அவன் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகே சுவரில் இருந்த ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மெல்ல தானாக அசைந்தது. கண்ணாடிக்குள்ளிருந்து நீண்ட நகம் பொருந்திய ஒரு கை மெதுவாக வெளியே வந்தது. திடுக்கிட்ட சந்திரன் 2 அடிக்கு பின்னே போய் சுவரில் அழுந்த நின்று கொண்டான். வெளியே ஓட நினைத்தவன் கதவருகே பார்க்க, கதவு சடார் என்று தானாக மூடிக்கொண்டது. அறைக்குள் திடீரென்று குளிர்காற்று வீச உச்சபட்ச வேகத்தில் சந்திரனின் இதயம் ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணாடிக்குள் இருந்து வந்த அந்த கை 10 அடிக்கு நீண்டு வந்து சந்திரனின் ஒரு கையை இறுக பற்றியது. அந்த தருணம் சந்திரனின் மணிக்கட்டை அந்த கை மேலும் இறுக்கமாக பிடிக்க அவனுக்கு எரிச்சல் கலந்த ஒரு வலி உயிர் போகும் எல்லைக்கு அவனை கூட்டிச் சென்றது. சடார் என்று அந்த கை தன் பிடிப்பை தளர்த்த முழு சக்தியையும் இழந்த சந்திரன் பொத்தென்று தரையில் சரிந்தான். சுய நினைவை இழக்க சில வினாடிகள் இருக்க விழுந்தவனின் கண்கள் அந்த கண்ணாடியையே வெறித்து பார்த்தது. கண்ணாடிக்குள் அரண்மனை தேவி அகோரமாக சிரித்தாள். ஒப்பந்தம் முடிந்தது. இனி உன் உயிர் எனக்கு சொந்தமானது. ரத்தம் கொடு, இல்லை உயிரை விடு. இப்படியாக கூறியவள் கண்ணாடியிலிருந்து மறைந்து போனாள். சந்திரன் மெல்ல குனிந்து தன் கை மணிக்கட்டை பார்க்க, முன்பு கருப்பு நிறத்தில் இருந்த சின்னம் இப்பொழுது பழுக்க காய்ச்சிய உலோகம் போல் நெருப்பாக பலபலத்தது. அடுத்த கணம் நினைவிழந்து நீண்ட நித்திரைக்குள் மூழ்கினான் சந்திரன். மரண ஊர்வலம். அந்த அகோர சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்துதான் சந்திரன் கண் விழித்தான். அவன் கண் விழித்த போது விக்ரம் அவன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்தான். விக்ரமின் முகத்தில் பெரும் வறட்சி, மீளா சோகமாக அவன் முகம் காட்சியளித்தது. மெல்ல வாய்த்திருந்த சந்திரன் என்ன ஆனது என்று விக்ரமை கேட்க, அவன் நினைவிழந்த அந்த 2 நாட்களில் என்னவெல்லாம் நடந்தது என்று விக்ரம் விவரித்தான்.
நீ மயங்கி விழுந்த அன்னைக்கு நைட்டு இன்னொரு குடும்பத்தை அந்த அரண்மனை தேவி ரத்தம் உறிஞ்சு மொத்தமாக சாகடிச்சிட்டா. கிராமத்தில் ஓடக்கூடிய நதி ரத்த சிவப்பா மாறிடுச்சு. கிராமத்தில் ஏதோ வினோதமான நோய் பரவி வருது. மக்கள் எல்லோரும் விஷ காய்ச்சலில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரா, எனக்கு என்னமோ இந்த கிராமமே மொத்தமாக அழிய போகுதுன்னு தோணுது. நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. இந்த கிராமத்துக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னடா? நாம் வந்ததே டாக்குமெண்ட்ரி எடுக்கத்தானே. இவங்களுக்காக நாம் ஏன் உயிரை விடணும்? வா, நாம் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். இப்படியாக விக்ரம் சொல்ல அதற்கு மறுமொழி கூற சந்திரன் வாய் திறக்கும் சமயம் வெளியே கதவை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்டது. விக்ரம் போய் கதவை திறந்து பார்க்க வெளியே கிராமவாசிகள் கும்பலாக நின்று கொண்டிருந்தனர். தட்டு தடுமாறி சந்திரனும் மெல்ல கதவருகே வந்து நின்றான். அப்போது கூட்டத்திலிருந்த ஒரு கிராமவாசி சொன்னான், இதோ இங்க நின்னுக்கிட்டு இருக்கானே, இவனால தான் இன்னைக்கு நம்ம கிராமம் தினம் தினம் சாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. பச்சை குழந்தைங்க, பொண்ணுங்க, சின்ன பசங்கன்னு எல்லாரும் காய்ச்சல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க என்றவன் உடனே சந்திரனை பிடித்து வீதியில் தள்ளினான். கிராமவாசிகள் அனைவரும் சந்திரனை அடிக்க போக பொன்னம்மாள் அவர்களை தடுத்தாள். டே முட்டாள்களா, விதைச்சவன் தான் அதை அறுவடை செய்ய முடியும். அவன் இல்லாம இந்த சாபம் அடங்கவே அடங்காது. இந்த சாபத்துக்கான தீர்வு அவன் கையில தான் இருக்கு. அவனை விடுங்கடா. இப்படியாக பேசிய பொன்னம்மாள் கிராம மக்களிடமிருந்து சந்திரனை காப்பாற்றினாள். எழுந்த சந்திரன் விக்ரமிடம் சொன்னான், விக்ரமா, எது எப்படியோ பொன்னம்மா பாட்டி சொன்ன மாதிரி இந்த சாபம் கிராமத்துக்குள்ள வர நான் தான் காரணம். இதுக்கான முடிவை தேடி இன்னைக்கு நைட்டு முக்கியமான இடத்துக்கு நான் போக போகிறேன். என் கூட நீயும் வா என்று சந்திரன் கூற விக்ரமும் தலையசைத்தான். சுரங்கப்பாதைக்குள் இரவு 11 மணி நெருங்கியதும் கிராமவாசிகள் அனைவரும் உறங்கிவிட்டார்கள் என உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரனும் விக்ரமும் மெல்ல வெளியே வந்து சிகப்பு நிறமாக மாறியிருந்த ஆற்றங்கரை ஓரமாக நடந்து சென்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மலை இடுக்குகளுக்கு நடுவே ஒரு பெரிய துவாரம் தென்பட்டது. பொன்னம்மாள் கூறிய குகையின் நுழைவாயில் இதுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்ட சந்திரன் குகைக்கு முன்னே விழுந்து கிடந்த ஒரு சில பாறைகளை அகற்றிவிட்டு தன் கையில் இருந்த டார்ச் லைட்டுக்கு உயிர் கொடுத்தான். அதன் வெளிச்சத்தின் உதவியால் மெல்ல உள்ளே நடந்து சென்றான். இருள் மண்டிய குகைப்பாதை நீண்டு கொண்டே சென்றது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடந்தவர்கள் குகையின் மைய பகுதியை அடைந்தனர். மையப்பகுதியின் பக்கவாட்டில் ஒரு கதவு இருப்பது போல தென்பட்டது. அதன் அருகே சென்ற விக்ரம் அந்த கதவை தொட முற்படும் போது அது பொடி பொடியாக கரைந்து கீழே விழுந்தது. விக்ரம் அதிர்ச்சியுற்றான். உடனே சந்திரன், 1000 வருஷம் பழமையான கதவு செல்லரிச்சிருக்கோண்டா என்றவன் முன்னே சென்றான். உள்ளே சென்றவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஒரு குகைக்குள் இப்படி ஒரு வசந்த மாளிகையை அவர்கள் கற்பனையில் கூட எண்ணி பார்த்ததில்லை. பாழடைந்து போயிருந்தாலும் அது பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. விக்ரம் கேட்டான், சந்திரா, இந்த இடத்துல தான் அரண்மனை தேவி தன்னுடைய அந்தரங்க காதலனை வந்து சந்திச்சாங்களாடா? சந்திரன், நானும் அப்படிதான் நினைக்கிறேன்டா. ஹே சந்திரா, இங்க பாத்தியா, மலையிலிருந்து இயற்கையா வர்ற ஓடை, அந்த ஓடை நீரை சேனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு அழகான குளம் மாதிரி அமைச்சு அந்த குளத்துல அரண்மனை தேவி நீராடி இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ரகசிய வசந்த மாளிகை பயமா இருந்தாலும் ரொம்ப யார் வச்சு கட்டியிருப்பாங்க. விக்ரம் கூறியதை கேட்டுக்கொண்டே அந்த குளத்திற்குள் உற்று நோக்கினான் சந்திரன். விக்ரம், டார்ச் லைட்டை குளத்தோட மைய பகுதியில் அடி. விக்ரமும் அப்படியே செய்ய குளத்தோட மைய பகுதியில இது மின்னுகிற மாதிரி தெரியல. ஆமாடா சந்திரா, இது பெட்டி மாதிரி தெரியுது. உடனே குளத்திற்குள் குதித்த சந்திரன் ஒரு முழுக்கு போட்டு நீந்தி சென்று பெட்டியுடன் வெளியே வந்தான்.
இருவரும் பெட்டி மீது படிந்திருந்த பாசிகளை விலக்கிவிட்டு பார்த்தனர். அது ஒரு தாமிரத்தாலான பெட்டி. அந்த பெட்டியின் மேல் பழங்கால தமிழ் எழுத்துக்கள். சந்திரனுக்கு அதை நன்றாக படிக்க தெரிந்திருந்தது. சந்திரன் படித்தான். உன் காதலன் அரவிந்தனின் பரிசு. உடனே விக்ரம், அரவிந்த், ஓ, அரசியோட காதலனின் பெயர் அரவிந்தனா? சந்திரன், அப்படிதாண்டா இருக்கணும். இருவரும் பெட்டியை திறக்க உள்ளுக்குள்ளே அரசி பயன்படுத்திய அந்த கால பொருட்கள் இருந்தன. அந்த பொருட்கள் அனைத்தையும் விலக்கிவிட்டு சந்திரன் உள்ளே பார்க்க ஒரு நீண்ட பட்டு துணியாலான சுருள் கிடந்தது. அந்த துணியாலான சுருளை சந்திரன் விரித்து பார்த்தான். உள்ளே அரண்மனை தேவி தன் கைப்பட எழுதிய வாசகங்கள் இருந்தன. இப்போது 1000 வருடங்கள் பின்னோக்கி செல்வோம். அரண்மனை தேவி தன் கைப்பட அந்த சுருளில் எழுதி கொண்டிருந்தார். அரவிந்தா, நம் ரகசிய சந்திப்பை பற்றி அரசன் மார்த்தாண்டனுக்கு விஷயம் கசிந்து விட்டது. நம் ஆபத்து படைகளை அழைத்து கொண்டு சீக்கிரம் நாட்டின் எல்லைக்கு வந்துவிடு. என்னை மட்டுமல்ல, என்னோடு மகத நாட்டிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட 1,00,000 பெண்களையும் கொல்ல மார்த்தாண்டம் ஏதோ பயங்கர திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். அரவிந்தா, இந்த செய்தி உன்னை வந்து சேரும் தருணம் அரசன் கட்டாயம் என்னை நெருங்கி இருப்பான். படை எல்லைக்கு வந்து சேர்ந்தால்தான் அரசனை நாம் திசை திருப்ப முடியும். விரைவில் வா. வெற்றியடைந்தால் உன்னோடு வாழ்வு, தோல்வி என்றால் மரணத்தில் நாம் கூடுவோம். இப்படிக்கு அரண்மனை தேவி. மீண்டும் நிகழ்காலம். விக்ரம் கேட்டான், டே சந்திரா, இந்த துணி சுருள் எங்க இருக்குன்னா? ஆமாண்டா, இந்த தகவல் அரவிந்தனுக்கு போறதுக்கு முன்னாடியே மார்த்தாண்டன் அரண்மனை தேவியை நெருங்கிட்டான். நீ எப்படி இத உறுதியா சொல்ற? என்னோட ப்ரீ ரிசர்ச்ல நான் ஒரு விஷயத்த படிச்சிருக்கேன். அரசன் மார்த்தாண்ட பூபதி தன்னுடைய 35வது ஆட்சி ஆண்டுல 1000கணக்கான படை வீரர்களோட போய் மௌரிய பேரரசுல ஒரு குறுநில அரசனுடைய நாட்டை மொத்தமா அழிச்சிருக்கான். இது வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட மிக கொடூரமான மோசமான போர். நாட்டுல ஒரு சின்ன குழந்தைய கூட மிச்சம் வைக்காம எல்லாரையும் மார்த்தாண்டனுடைய படை வீரர்கள் கொன்னு குவிச்சாங்க. அந்த குறுநில தேசத்துடைய அரசனின் பெயர் ராஜ பட்டாள அரவிந்தன். போர்ல தோத்து போன அரவிந்தன் அங்க இருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ ஆமா, அதே அரவிந்தன் தான் அரண்மனை தேவியுடைய காதல். நடந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவாகுதுடா. அரண்மனை தேவியுடைய சாபத்துக்கு அடிப்படையான காரணம் அவ அரவிந்தன் மேல வச்சிருந்த காதல் தான். அந்த காதல் தான் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய சங்கிலியா இங்க இருக்கு. நான் படிச்சிருக்கேன், எல்லா சாபத்துக்கும் ஒரு 2ஆம் பக்கம் கட்டாயம் இருக்கும். அரசன் கொன்னதுனால அரண்மனை தேவி ஒரு பெரும் சாபமானா. இப்போ உயிரோட இருக்கிற அரச வம்சத்தை கொல்றதுதான் இதுக்கு விமோச்சனம். நல்லா யோசிச்சு பாரு, அரவிந்தன் மீண்டும் திரும்ப வந்தா சாபமும் இல்ல, விமோச்சனமும் இல்ல. டேய் சந்திரா, என்னடா சொல்ற? உனக்கு என்ன நட்டு காணடிச்சா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தனை எப்படிடா திரும்ப கொண்டு வர முடியும்? தெரியலடா. இந்த சாபத்துக்கு இன்னொரு விமோச்சனம் இருக்கும்னா அது அரவிந்தன் கையில தான் இருக்கு. 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த அரண்மனை தேவி இப்பவும் இருக்கானா? ஏன் அரவிந்தனும் இருக்க கூடாது? நல்ல யோசனை சொல்ற. சரிடா, இப்போ அரவிந்தனை எங்க போய் தேடுறது? அதுக்கான விடைய அரண்மனை தேவியே நமக்கு கொடுப்பா என்று கூறியவன் சட்டென்று திரும்பி வசந்த மாளிகையின் வாயிலை பார்க்க அங்கு அரண்மனை தேவி நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் கோபம் அனலாய் கொதித்தது. 1000 வருடம் முன் காணாமல் போன அரவிந்தனை சந்திரன் எங்கு போய் தேடுவான்? இந்த சாபத்திலிருந்து சந்திரன் தப்பிப்பானா? அழிஞ்சிருக்கு.
அந்த விறுவிறுப்பான கதை தளத்தை பாகம் 3 நாம் காண்போம். இது கருப்பு மலையின் ரத்த கடந்த பதிவை வெளியிட்ட பிறகு அதோடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். அதுல நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா இருந்துச்சு. அந்த விஷயந்தான் இந்த 2ஆம் பதிவை உருவாக்குறதுக்கு பெரும் உந்துதலாக இருந்தது. கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிக பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, இரண்டைமெண்ட்டான வீடியோஸோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி. நைஸ். பாகம் 2 இன்னுமே விறுவிறுப்பாக போச்சு. கண்டிப்பாக பாகம் 3 சீக்கிரம் பார்க்கலாம். இதுவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாகம் 3 சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி தமிழ் ஃபேக்ட்ரி வீடியோஸில் பாகம் 3 நான் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருக்கேன். கருப்பு மலையின் ரத்த சரித்திரம் அது பார்க்கலாம், நான் செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ பற்றி நான் ஸ்டார்டிங்கில் பேசினால ஸோ அதையுமே கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கிடைக்கும். ஏன்னா அடுத்து நாளைக்கு நீங்கள் ஒரு சாமானியனா எது பேசினாலும் அதை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதே இல்லாமல் போயிடும். ஸோ அதான் ஏட்டுடி வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் முக்கியமான எல்லோரும் யோசிக்கக்கூடிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Thanks for watching the video. Like, share, comment and subscribe for more listening on from Varun.